ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா அனைவருமே பஞ்சபாத்திரத்தை நீரில் தண்ணீர் வைப்போம். நம்ம பூஜை செய்யும் பொழுதும் சரி, இல்லை வீட்டில் பார்த்திங்கன்னா தினம்தோறுமே இந்த பஞ்சபாத்திரம் நீரானது வைப்போம். இப்படி பூஜை அறையில் பஞ்சபாத்திரம் நீர் வைப்பவர்கள் தவறாமல் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். அந்த பஞ்சபாத்திர நீரை பார்த்திங்கன்னா, அதாவது பூஜை அறையில் வைத்து அதுக்கப்புறம் சாமி கும்பிடும்போது வைப்பீங்க, இல்லை தினமும் வைப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதும் அதுக்கப்புறம் மாற்றுவோம் பார்த்தீங்களா, அப்போ அது என்ன பண்ணணும்னு சில பேருக்கு தெரியாது. அது என்ன செய்ய வேண்டும், இந்த பஞ்சபாத்திர நீரை எப்படி முறையாக வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீட்டில் பூஜை செய்யும் பொழுது எல்லோரும் நிவேதனம் மற்றும் தண்ணீரை தீர்த்தம் வைப்பது வழக்கம். நிவேதனமாக ஏதாவது ஒரு பிரசாதத்தை கட்டாயம் பார்த்திங்கன்னா நம்ம வைக்க வேண்டும். எதுவும் இல்லை என்றால் கூட கல்கண்டு, சர்க்கரை, பேரிச்சை, உலர் திராட்சைகள், உடைந்த கடலை, இது போன்ற ஏதாவது ஒரு பொருளை பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் சும்மா ஸ்நாக்ஸுக்குன்னு வாங்கி வச்சுருக்கேன் இந்த பொருளை பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கென்று தனியாக வாங்கி இதை நம்ம தினந்தோறும் வைத்து கொண்டு வருவது மிகுந்த ஒரு சிறப்பு. ஏன்னா ஒரு சாஸ்திரத்திற்கென்று அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வைக்க வேண்டும். நம்ம பூஜை செய்கிறோமோ இல்லையோ அந்த இடத்துல நிவேதனமாக இறைவனுக்கு தினந்தோறும் அந்த பஞ்சபாத்திரத்தில் நீரும் சிறிதோண்டு அந்த கல்கண்டு, சர்க்கரை இதெல்லாம் தினந்தோறும் மாற்றி கொண்டு வருவதே நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். எதுவும் வைக்காமல் வழிபடக்கூடாது. அதுபோல் கட்டாயம் தண்ணீர் வைக்க வேண்டும். நிறைய பேர் பஞ்சபாத்திரம் வைத்திருப்பார்கள், நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணீர் வைக்க மாட்டாங்க. கட்டாயம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பஞ்சபாத்திரம் இல்லைனாலும் சுவாமிக்கென்று ஒரு டம்ளரில் ஒரு சின்ன டம்ளரு சுவாமிக்கென்று தனியாக ஒதுக்கி வச்சு உங்களுக்கு எப்போ முடியுமோ பஞ்சபாத்திரத்தை அதை வாங்குத வரைக்கும் அந்த டம்ளர்லையாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சுவாமிக்கு தண்ணீர் வைத்து கொண்டு வருவது மிகவும் சிறப்பு. பஞ்சபாத்திரம் உங்களுக்கு நீங்கள் காசு சேமித்து வைத்து விட்டீங்க, அதற்கப்புறம் வாங்கும் பொழுது அந்த டம்ளரை நீங்கள் எடுத்து விடலாம். ஏதோ ஒரு பொருள் எச்சிப்படாத ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரசாதத்தையும் பஞ்சபாத்திரத்தில் நீரையும் கட்டாயம் இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்க வேண்டும். செம்பு அல்லது பித்தளை, வெள்ளி போன்ற உலோகங்களில் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தீர்த்தம் வைக்க சிறிய அளவிலான அந்த சொம்பு அல்லது டம்ளர் வைத்திருப்பார்கள். அதை பஞ்சபாத்திரம் என்போம். அதில் தண்ணீர் மட்டுமாவது நிச்சயம் வைக்க வேண்டும். முடிந்தவர்கள் தண்ணீரில் துளசி இலைகள், பச்சை கற்பூரம், மஞ்சள் போன்ற மேலும் சில தெய்வீக சக்தி உள்ள பொருட்களை அதில் சேர்ப்பார்கள். முடியாதவர்கள் வெறும் தண்ணீரை வைத்தாலே போதுமானது தான். முடியுது, நம்மளால் இருக்குது, நமக்கு மனதில் தோன்றுறது இதெல்லாம் வைக்கலாம், நம்மகிட்ட இருக்குதுன்னு தோன்றிடுச்சுன்னா நம்ம வச்சிடணும். எதுவுமே இல்லை, நம்ம தண்ணீர் தான் வைக்கிறோம் அப்படின்னாலும் அது பரவாயில்ல. நம்ம தோன்றி அது எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வைக்காமல் இருக்கக்கூடாது. முடியாதவர்கள் வெறும் தண்ணீரை வைத்தாலே போதுமானது தான். பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீர் எவ்வளவு முக்கியமானது என்பதை நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை பூஜைக்கு பின் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபாத்திரத்தை நீரை அப்படியே கொண்டு போய் சிங்கில் ஊற்றிடுவாங்க, இல்லைன்னா வெளியே தூர ஊற்றிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செடி கொடிகளுக்கு ஊற்றுவாங்க. இது ஒரு சிறப்பு தான், செடி கொடிகளுக்கு ஊற்றலாம். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அதை கொண்டு போய் அதாவது சுவாமிக்கு அந்த தண்ணீர் வைத்ததை கொண்டு போய் பார்த்திங்கன்னா நம்ம தூர ஊற்றக்கூடாது. தினமும் வீட்டில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு பொருளை நிவேதனம் வைத்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைத்து உங்கள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு வந்தால் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் உங்களுக்கு உருவாகும். கஷ்டமே இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. அதை தாங்கக்கூடிய சக்தி எல்லோருக்கும் இருந்து விடுவது கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா கஷ்டம் தாங்க முடியாமல் இருக்கிற இடத்த விட்டு ஓடிடுவாங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் தவறான முடிவுகளில் ஈடுபாடு செய்வாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில மனிதர்கள் தான் பார்த்திங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த இறைவனுடைய துணையால் பக்கபலமாக இருந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நாட்டிக்கொண்டு தான் போவார்கள். அதனால் அந்த சக்தி நமக்கும் வேண்டுமென்றால் இறைவனுக்கு தினம்தோறும் இந்த ஒரு விஷயத்தை செய்வது நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். இறைவன் வேண்டும் பொழுது எனக்கு கஷ்டமே இல்லாத வாழ்க்கையை கொடு என்று வேண்டக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய தைரியத்தை கொடு, அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையை கொடு என்று தான் நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும்.
ஏன்னா கஷ்டம் இல்லாமல்னு நம்ம எல்லாரும் வேண்டுறோம். எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, நல்லா வாழணும் அப்படின்ட்டு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடு அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யாரும் வேண்டுவது கிடையாது. இதை வேண்டினாலே நமக்கு தேவையான நல்ல வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் இனிமேல் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு வேண்டுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இவ்வாறு நாம் வேண்டும் அத்தனை வேண்டுதல்களும் இறுதியில் பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் நீரில் வந்து இறங்கும் என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் தான் பஞ்சபாத்திரம் மிகவும் முக்கியமாக வைக்கப்பட வேண்டிய பூஜை பொருட்களில் ஒன்றாக இருக்கின்றது. இப்படியாக பஞ்சபாத்திரத்தில் வைக்கப்படும் தண்ணீரை பலரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருப்பார்கள். எந்த காரணத்தை கொண்டும் பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தமாக வைத்திருக்கும் தண்ணீரை கீழே கொட்டி விடாதீர்கள். ஒரு சிலர் சில நாள் கழித்து சமையல் அறையில் இருக்கும் சிங்கில் கொட்டி விடுவார்கள். முன்பு சொன்னது போல தான் இது மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாக கருதப்படுகிறது. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா முன்பே சொன்னது போல தான் செடிகளுக்கு ஊற்றுவாங்க. செடிகளுக்கு ஊற்றுவது பார்த்திங்கன்னா தவறு கிடையாது தான். ஆனால் நமக்கு அளப்பரிய அந்த ரொம்ப கஷ்டம் இருக்கிறது, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த தண்ணீரை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க அதை அருந்திக் கொள்வது மிகவும் நல்லது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம செடிகளுக்கு ஊற்றுவது, கீழே ஊற்றுவது அப்படிங்கிற செயலில் ஈடுபடக்கூடாது. நமக்கு எந்த ஒரு வேண்டுதலும் இல்லை, சாஸ்திரத்துக்குன்னு நம்ம தண்ணீர் வைக்கிறோம், அதை வச்சிருந்தோம், கஷ்டம் அப்படிங்கிறது எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, வாழ்க்கை பார்த்திங்கன்னா நமக்கு சுகமாக போய் கொண்டு இருக்குன்னா நீங்கள் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு ஊற்றலாம். அதை தவிர்த்து கீழே ஊற்றக்கூடாது. இல்லை எனக்கு அளவு பெரிய நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது, அதெல்லாம் சரியாகணும்னா நீங்கள் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே சுவாமி முன்னாடி எனக்கு எல்லா கஷ்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை கொடு அப்படின்னு மந்திரங்கள் பாராயணம் பண்ணி இறை வழிபாட்டில் மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் வேண்டியிருப்பீங்க. அது எல்லாமே அந்த பஞ்சபாத்திரத்தில் நீரில் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கும். அப்போ இறைவனுடைய அந்த ஆற்றலும் அந்த பஞ்சபாத்திர நீரில் வந்து இறங்கியிருக்கும். அதை நம்ம அருந்தும் பொழுது என்ன ஆகிறது, நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வலிமையை நமக்கு அந்த நீரானது தந்துவிடுகிறது. நாம் வேண்டிய வேண்டுதல்கள் நீரில் இறங்குவதனால அந்த தண்ணீரை வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே தீர்த்தமாக பருக கொடுக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கெல்லாம் போயிருப்போம். இப்போ முக்கியமாக பெருமாள் கோவிலுக்கு போகிறோம்னு வைங்களேன், அங்கெல்லாம் நமக்கு துளசி தீர்த்தம் தருவாங்க. அப்போ அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ எல்லாருமே நிறைய வேண்டுதல்கள் வைப்பாங்க, நிறைய விதமான அந்த விஷயங்களை அந்த இடத்துல வேண்டிக் கொள்வார்கள். அத்தனை சக்தியும் அந்த இறைவனுடைய ஆற்றலும் சேர்ந்து அந்த தண்ணீரில் அடங்கியிருக்கும். அப்போ அதை குடிக்கும் பொழுது நமக்கு வீட்டில் இருக்கிறத விட கோவிலில் அதிகமான அந்த ஆற்றலானது நமக்கு கிடைக்கப்பெறும். அதற்குத்தான் இந்த மாதிரி கோவிலில் கொடுக்கின்ற தீர்த்தத்தையும் சரி, வீட்டில் நீங்கள் வைக்கின்ற இந்த பஞ்சபாத்திர தீர்த்தத்தையும் சரி, எப்பொழுதுமே ஒருபோதும் கீழே மட்டும் கொட்டி விடாதீர்கள். அதை பருகிக் கொள்வது தான் உத்தமம். அதுதான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். குடித்து விடுவது தான் மிகவும் நல்லது. அப்போது தான் நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் முழுமையாக பலிக்கும் என்கிறது சாஸ்திர குறிப்பு. நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்க நாம் இதுபோல் செய்யும் சில தவறுகளும் கூட காரணமாக இருக்கலாம். பூஜைக்குற அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்த்திங்கன்னா முறையாக கடைபிடித்து வந்தோமேயானால் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் குறைவில்லாமல் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு தெரியலை, குழப்பமாக இருக்குன்னா அந்த குழப்பத்தோடைய பூஜைகள்லாம் செய்யாதீங்க. ஒன்று தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க, இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் செய்யுங்க. ஏதோ கடமைக்குன்னு செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு அதை செஞ்சுட்டு ஐயோ எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லைன்ட்டு புலம்போதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவங்க அம்மாமார்கள்ட்ட இல்லை தாத்தா பாட்டி இல்லை ஏதோ கோவில்லையே குருக்கள்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் பயன்பாடு செய்வது நல்லது. இல்லை ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை நல்லா கவனித்து அதில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை கேட்டு அதற்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் பஞ்சபாத்திர நீரை இப்படி பயன்படுத்துங்க. வேண்டுதல் வைக்கும் பொழுதும் இறைவனிடம் எப்பொழுதுமே எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேண்டாமல் எல்லாமே எனக்கு சரியாக நடக்கணும், எல்லாத்தையும் நான் எதிர்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை அந்த சக்தியை எனக்கு கொடு அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் இறைவனிடத்தில் நீங்கள் வைங்க. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தாலும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா தவிடுபடியாக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு இறைவன் வழங்குவார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை.
அதனால் இந்த ஒரு முறையை இனிமேல் எல்லாருமே முயற்சி செய்து பாருங்கள். பஞ்சபாத்திரத்தில் நீர் வைக்கலைனாலும் இனிமேல் வைங்க. கட்டாயம் ஒரு நல்ல பலனை விரைவிலேயே அந்த இறைவன் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அனுபவ ரீதியாக இது உணர்ந்த ஒரு உண்மை. அதனால் அனைவருமே தங்களது வீடுகளில் பூஜை அறையில் இதை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.